ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பதிவு, ஒரு சிறிய பதிவு தான் இது. வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது தேதி, ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 2025. ஒரு அற்புதமான நாள். அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் நமக்கு 2 விதமான பூஜைகள் உண்டு. பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு உகந்த கிழமை, முருகனுக்குரிய பூஜைக்குரிய நிறைய விசேஷங்கள் உண்டு. சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூசம், இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அதோடு கூடி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்ததுனாக்கா நிறைய அதற்குண்டான மகத்துவங்கள் அளப்பரியது. இது நம்ம ஏற்கனவே கிருத்திகை பதிவில் பார்த்துருக்கோம், கிருத்திகை விரதம் எப்படின்னு. அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வருகிறது. மதியத்துக்கு மேலே சஷ்டி திதி அமைகிறது. 4ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமி இருக்கும். அப்போ நீங்கள் வாராகி பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியும் இணைவது அம்பாளுக்குண்டான அதி அற்புதமான பூஜை நாளாக அமைகிறது. அதனால் காலையில் உங்களுக்கு பஞ்சமி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணி அளவு இருக்கும். ஆனால் கோயில் எல்லாமே உங்களுக்கு 11-12 மணியோட வெயில் காரணமாக மூடப்படும். அதனால் காலையில் உங்களுக்கு வராகி தேவிக்கு வழிபாடு, பஞ்சமி தேதிக்கு அம்பாள் வழிபாடு, மேரு வழிபாடு, அதெல்லாம் அம்பாள் வழிபாடு நீங்கள் காலையில் செய்யலாம். மாலையில் சஷ்டி திதியும் உங்களுக்கு அற்புதமான செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருகிறது. நிறைய யோக கரணங்களும் அதற்கு ஏற்றாற் போல் நிறைய உங்களுக்கு எல்லாம் இணைந்து வருகிற ஒரு அற்புதமான, அதி அற்புதமான உன்னதமான நாள். நாம் முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம், ஹோமம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம். என்னெல்லாம் முடியுமோ, எங்கெல்லாம் முடியுமோ முருகன் ஸ்தலங்களுக்கு கிரிவலம் வாங்க, இல்லை பால் அபிஷேகம் பண்ணுங்கள். என்ன வேணாலும் நம்ம பிரார்த்தனைகள் செய்து நம்ம அன்றைக்கி செய்யலாம். எதுவும் முடியலன்னா ஒரு செவ்வரளி பூ கொண்டு போய் போடலாம். அதுவும் முடியலைன்னா முருகான்னு கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு முடிந்த ஒரு 10 ரூபா கற்பூரம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு வரலாம். இல்லை ஒரு 2 தீபம் போடலாம். அதனால் அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட மாலையில் வீட்டில் கந்தசஷ்டி கவசம், அது மாதிரி முருகனுடைய கவச பாராயணங்களை நீங்கள் வீட்டில் செய்கிறதோ, இல்லைன்னா கேசட்லேயோ உங்களுடைய ஃபோன்லேயோ யூடியூப்லேயோ போட்டு ஒலிக்க செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடை தவறாமல் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்றைக்கி காலையிலையும் கோயிலுக்கு போகணுமா, மாலையிலையும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா காலையில் முடிந்தவங்க போயிட்டு பஞ்சமிக்கு வராகி வழிபாடு பண்ணுங்கள், அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த பஞ்சமிக்கு உண்டான வழிபாடுகளையும் அம்பாள் ஸ்லோகங்களையும், லலிதா சஹஸ்ரநாமமோ மற்ற ஸ்லோகங்கள் ஏதாவது ஐகிரி நந்தினி எது வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3:30 மணி மேலே தான் உங்களுக்கு சஷ்டி திதி வருது. அப்போ நீங்கள் ராகு காலத்துக்கு போனீங்கன்னா கூட அப்போவும் பஞ்சமி திதி இருக்க தான் செய்யுது. அதனால் அந்த நேரம் போனீங்கன்னா 2ஐயும் இணைத்து கூட நீங்கள் பூஜை செய்து பயன்பெறலாம். எல்லா பூஜையும் நிறைவடையும் போது உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டோ, இல்லை ஒரு பசுவுக்கு வாழைப்பழமோ, இல்லை எறும்புக்கு ஏதோ தீனியோ, உங்களுக்கு என்ன முடியுதோ, இல்லை யாருக்கான 2 உணவு பொட்டலங்களோ எது முடியுதோ அது நீங்கள் செய்யலாம். இல்லை எங்களால் உணவுலாம் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னா ஒரு பிரெட் பேக்கெட்டோ, ஒரு பன்னோ, ஒரு பிஸ்கெட்டோ, என்ன முடியுதோ அவரவர்கள் சக்திக்கு ஏற்ற செய்யுங்க. பக்தி தான் எல்லாத்துக்குமே முக்கியம். இந்த அற்புதமான சஷ்டியும் செவ்வாயும் கூடுகின்ற நன்னாளில் முருகனை வழிபடுவோம். வளங்கள் பெற்று எல்லோரும் இன்பமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று முருகன் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.